ஹாய் எவரன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலேஜோட மினி ப்ராஜெக்ட்டுக்காக உமன் சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காகவும் நம்ம சேனலில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸையும் தாண்டி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸையும் வீடியோஸாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, புது புது ஐடியாஸ் கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோம். இந்த வீடியோட கடைசியில் இந்த ஆப் எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்றதையும் லாஸ்ட்டில் கொஞ்சம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ரெடி பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் தான் உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது உமன் சேஃப்டி என்னன்னா அது உமனுக்காக மட்டுமே கிடையாது. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலுமே அவங்களோட லொக்கேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 கிளிக்கில் வந்து லொக்கேஷன் ஷேர் ஆகும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்க யாருக்காக இருந்தாலுமே இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் எங்கேயுமே வந்து அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ரைவில் அப்லோட் பண்ணி ட்ரைவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றத டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப் ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஒரு கை மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்குங்களா, அந்த சிம்பிளை ஒரு டைம் கிளிக் பண்ணால் போதும், நம்மளோட மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன இப்போ சென்ட் ஆகலான்னு பார்க்குறீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுவும் எல்லா டைமும் செலக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு டைம் வந்து மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி வச்சுட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம், கரெக்டாக ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டைம் வந்து மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம வந்து செலக்ட் நம்பர்னு கொடுத்தாலே நம்மளோட கான்டாக்ட்ஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வந்து நீங்கள் திரும்பவும் செலக்ட் நம்பர்னு கொடுத்து வந்து 4 நம்பர் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மெசேஜ் சென்ட் ஆகும் போதும் அட்டன் டைமில் 4 பேருக்கு சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி அப்படின்னா செலக்ட் நம்பர் கொடுத்து நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஆப் வந்து க்ளோஸ் கூட பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த நம்பர் வந்து ரிமூவ் ஆகாது, அலையாது. ஓகேங்களா? திரும்பவும் அதே இடத்துல அதே நம்பர் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப வந்து மொபைல் நம்பர் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு டைம் வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். திரும்பவும் இந்த நம்பர் நம்ம டெலீட் பண்ணணும், அழைக்கணும் அப்படின்னாலுமே இங்கே கிளியர்னுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளியர்னு கொடுத்தா மட்டும்தான் கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து 4 நம்பருக்குமே 4 நம்பர் வரைக்கும் நம்ம வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேலே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட்னு காட்டுது. அடுத்தது அட்ரஸ் அவைலபிள்னு காட்டுது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல அட்ரஸ் அவைலபிள் அப்படின்னு இருந்தால் மட்டும் தான் மெசேஜ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த அட்ரஸ் அவைலபிள்னு வரணும் அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து மொபைல் டேட்டா இல்லை வந்து என்னென்ன விஷயங்கள் ஆனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம மொபைலில் வந்து சிம் கார்டு இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. நம்ம மொபைலில் வந்து லொக்கேஷன் ஆனில் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம மொபைலில் வந்து வேறு எந்த விஷயமும் எக்ஸ்ட்ராவாக தேவை கிடையாது. ஜஸ்ட் லொக்கேஷன் அப்படின்ற விஷயம் ஆனில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்மளோட மெசேஜ் வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் மெசேஜ் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து நம்மளோட நார்மல் மெசேஜ் பேலன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் வந்து சிம் கார்டு அப்படின்ற விஷயம் இருக்கணும் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இந்த ஆப் ஒர்க் ஆகி இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் காட்டுறதுக்கு வந்து சிம் கார்டு அவசியமே கிடையாது, மொபைல் டேட்டா அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம மொபைலில் வந்து லொக்கேஷன் மட்டும் ஆனில் இருந்தாலே போதும். அதே மாதிரி நம்மளோட லொக்கேஷனை வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பர்பஸ்க்காக மட்டும் சிம் கார்டு மட்டும் இருக்கணும். ஓகேங்களா? சிம் கார்டு மெசேஜ் பேலன்ஸோடு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? அதை வந்து மொபைல் நம்பர் வந்து ஒன்ஸ் தான் செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மெசேஜ் சென்ட்டுன்னு வந்துருச்சு. மெசேஜ் சென்ட்டுன்னு வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு மெசேஜும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த நம்ம அனுப்புகிற மெசேஜ் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஐ எம் இன் ட்ரபிள் ஐ எம் மட்டுன்னு போட்டு ஒரு கூகுள் ஒரு லிங்க் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? கூகுள் மேப்போட லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் லொக்கேஷன். அதாவது நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோமோ அந்த மெசேஜ் சென்ட் பண்ணும்போது எந்த இடத்துல இருந்தோமோ அதோட லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுது, இதுதான் வந்து லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆப் ரெடியாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்லேயே வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஆப்பில் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல வந்து அட்ரஸ் அவைலபிள்னு வராது பாருங்கள். ஸோ நான் வந்து க்ளோஸ் ஆல் கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ சர்ச்சிங் ஆகி இந்த இடத்துல வந்து அட்ரஸ் அவைலபிள்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் பீரியட் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் பீரியடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் மாறும். ஒவ்வொரு மொபைலுக்கும் மாறுறதையும் தாண்டி நம்மளோட
ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டீரியரில் ரொம்பவே உள்ளே எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்ரஸ் அவைலபிள்னு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா, இல்லை நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கோம் அப்படின்னா அடுத்த நொடியே வந்துடும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ தான் அந்த மொபைலுக்கு மாறும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மொபைலில் வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுங்களா, இதே விஷயத்தை நான் எங்கள் வீட்டு வெளியில் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது ஒரு டைமில் உடனே வந்துடுது. ஓகேங்களா, ஆனால் வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் ரொம்பவே உள்ளே இருந்து நான் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி டைமிங் எடுக்குது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நான் மெசேஜ் சென்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மெசேஜ் சென்டென்ட் வந்துருச்சு கீழே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் நடக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த ஆப்போட ட்ராபேக் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம சென்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் வந்து இப்போ நம்ம கரண்ட் லொக்கேஷன் மட்டும் தான் சென்ட் ஆகும். ஓகேங்களா, லைவ் லொக்கேஷன் ஷேர் ஆகாது. அது லைவ் லொக்கேஷன் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிட்டோம், அங்கே மெசேஜ் போயிடுச்சு, திரும்பவும் இந்த மொபைல் வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் வைக்கிறோம் அப்படின்னா அந்த லொக்கேஷன் வந்து லைவாக அப்படி ஷேர் ஆகிட்டே இருக்காது. ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருந்தோமோ அந்த லொக்கேஷன் மட்டும் தான் ஷேர் ஆகும். ஓகேங்களா, இது வந்து சின்னதாக ஒரு ட்ராபேக் மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ஆப் வந்து எதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ரெடி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா MIT ஆப் இன்வென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ஒரு ஃபுல்லி வந்து ஃப்ரீ தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கூகுளில் போய்ட்டு MIT ஆப் இன்வென்டர் டுட்டோரியல் அப்படின்னு போட்டாலே வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்படியே தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக இந்த மாதிரி ஆப்லாம் வந்து 1000 ஆப்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாகவே. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஆப் எப்படி ரெடி பண்ணாங்கன்றதும் சொல்லிட்டேன். இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் தொடர்ந்து நிறைய சேனல் நம்ம சேனலில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் தொடர்ந்து பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ஆப் வந்து MIT ஆப் இன்வென்டரில் வந்து எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நம்மளோட ஃப்ரெண்டு வந்து நான் கேட்டிருக்கேன். அவங்களும் நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோவாக பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் ஏ குட் டைம், தேங்க்யூ. நம்ம சேனலில் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிற ஒரு விஷயம் தான், அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போயுமே வந்து நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயத்த நடக்கும் முடியும் அப்படின்னு நினச்சா தான் நடக்காது முடியாதுன்னு இருக்கிற விஷயங்களே ஒரு நாள் நடக்கும் முடியும். ஓகேங்களா, ஸோ ஹேவ் ஏ குட் டைம், தேங்க்யூ. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும்.